ஏன் வருகிறது நிலநடுக்கம்? பூமியின் அதிசய ரகசியம். துருக்கி சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ஆயிரக்கணக்கில் கொத்து கொத்தாக உயிர்களை பலி கொண்டு உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிலநடுக்கம் ஏன் ஏற்படுகிறது, இதனை கணிக்கவே முடியாதா என்றெல்லாம் எழும் கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இந்த செய்தி தொகுப்பு. நிலநடுக்கம் என்பது பூமிக்கடியில் அழுத்தம் அதிகமாகி அதனால் சக்தி வெளியேற்றப்பட்டு தளத்தட்டுக்கள் நகர்வதனால் இடம்பெறும் அதிர்வை குறிக்கும் என்பது விஞ்ஞானிகளின் கருத்து. இதில் பூமிக்கடியில் அழுத்தம் என்றால் என்ன என்று பார்க்கலாம். நாம் பார்க்கும் இந்த பூமி கடலும் நிலமும் கொண்டதுதான் என்றாலும் அதன் மைய பகுதி, அதாவது பூமியின் அடி ஆழத்தில் ஒரு பெரும் நெருப்பு குழம்பு கொதித்துக் கொண்டே உள்ளது. இந்த நெருப்பு குழம்பின் மீதுதான் ஏற்கனவே நெருப்பாக இருந்து குளிர்ந்த கண்ட தட்டுக்கள் உள்ளனவாம். மொத்தம் 7 பெரிய கண்ட தட்டுகளும் 1 டஜன் சிறிய தட்டுகளும் உள்ளதாம். சுமார் 80 கிலோமீட்டர் தடிமன் கொண்ட இந்த தட்டுக்கள் மையத்தில் உள்ள நெருப்பு குழம்பில் மிதந்து கொண்டே உள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த 7 தட்டுக்களின் மீதுதான் உலகின் 50 கண்டங்களும் பெருங்கடல்களும் உள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். கண்டங்களை கடல்களை சுமந்து நிற்கும் தட்டுக்களை அதன் அடியில் உள்ள நெருப்பு குழம்பு அசைத்து கொண்டே இருப்பதாகவும், பூமி சுழலும் வேகத்தினால் நெருப்பு குழம்பு அசைய இந்த அசைவினால் கண்ட தட்டுக்கள் ஒன்றோடு ஒன்று உரசுகின்றன என்றும் அப்படியே நகர்ந்தும் செல்கின்றன என்றும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒரு வருடத்திற்கு 1 சென்டிமீட்டர் முதல் 13 சென்டிமீட்டர் வரை கண்ட தட்டுக்கள் நகர்வதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இது நமது உலக வேகத்திற்கு மிக நுண்ணியதாக இருந்தாலும் இந்த பிளேட்டுகளின் லேசான உராய்வும் கூட பெரும் பூகம்பத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்பதே விஞ்ஞானிகளின் கருத்து. இப்படிப்பட்ட உராய்வினால்தான் நிலநடுக்கம் உருவெடுப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். 3 ரிக்டருக்கும் குறைவான நிலநடுக்கங்களை உணர்வது கடினமாகும். 7 ரிக்டருக்கும் கூடுதலான அதிர்வுகள் பலத்த சேதத்தை ஏற்படுத்தும் என்பது விஞ்ஞானிகளின் கருத்து. அமெரிக்காவின் கலிபோர்னியா மற்றும் அலாஸ்கா, மெக்சிகோ, கவுட்டேமாலா, சிலி, பெரு, இந்தோனேஷியா, ஈரான், பாகிஸ்தான், போர்ச்சுகலின் சில பகுதிகள், துருக்கி, நியூசிலாந்து, கிரேக், இத்தாலி, இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் ஆண்டுதோறும் நிலநடுக்கம் ஏற்படுவதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். துருக்கி போன்ற நாடுகள் அதிக நிலநடுக்கம் ஏற்படும் இடங்களில் ஒன்றாக கருதப்படுவதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இதனால் அந்த நாட்டில் கட்டிடங்கள் கட்டும்போது நிலநடுக்கத்தை எதிர்கொள்ள உதவும் வகையில் கட்டிடங்களை கட்ட வேண்டும் என கூறும் ஆய்வாளர்கள், இந்த விதிகளை மீறி கட்டப்படும் கட்டிடங்கள் நிலநடுக்கத்தால் இடிந்து விழுவதோடு உயிர் பலிகளையும் ஏற்படுத்தும் என எச்சரிக்கிறார்கள்.